நாகர் கோவில் அவியல் ரெடி. கோவில் அவியல் செய்வது எப்படி? வாழைக்காய் சேர்த்துக்கிடணும், கத்திரிக்காய் சேர்த்துக்கிடணும், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடணும், சவுச்சவு சேர்த்துக்கிடணும், பீன்ஸு சேர்த்துக்கிடணும், கேரட்டு சேர்த்துக்கிடணும், முருங்கைக்காய் சேர்த்துக்கிடணும், இது பூசணிக்காய் சேர்த்துக்கிடணும். அது சேர்க்க 2 வகை இது இல்லை, என்ன சேனக்கிழங்கு இல்லை. நாகர்கோவில் சேனக்கிழங்கும்பாங்க, இந்த சென்னையில் கருணக்கிழங்கும்பாங்க. அது 2 சாமான் என்கிட்ட இல்லை. நாகர்கோவில் அவியல் செய்து எப்படி? ஜீரகம், பூண்டு, தேங்காய், தாளிக்க வெங்காயம், தேவையான உப்பு, கடைசியில் தயிர் ஊற்றணும், பச்சை மிளகாய் பழம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். எல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். முதல்ல உருளைக்கிழங்கு போட்டுக்கிடணும். பீன்ஸ் போட்டுக்கிடணும். கேரட் போட்டுக்கிடணும். சவுச்சவு போட்டுக்கிடணும். வாழைக்காய் போட்டுக்கிடணும். கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். மஞ்சள் பூசணிக்காய் போட்டுக்கிறோம். தேவையான உப்பு போட்டுக்கிறோம். தேவையான உப்பு, தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு கொஞ்சம் வேகணும். முருங்கைக்காய் போட்டுக்கிடும். 7 பச்சை மிளகாய் 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், பூண்டு. இப்போ நம்ம அரைக்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அவியல் இப்போ இந்த பதத்தில் தேங்காய் எண்ணெயில் தான் ஊற்றி அரைக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை போடணும். கொஞ்சம் காய்ப்பொடி போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். பச்சை மிளகாய் போடணும். பச்சை வடை போகும். கொஞ்சம் தயிர் ஊற்ற போகிறேன். கிளறி விட போகிறேன். சுவையான நாகர்கோவில் அவியல். தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றணும். பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம்லாம் போடணும். கடையெடுக்கணும். அவ்வளோதான், அவியல் ரெடி. இப்படி இருக்கணும்.
இந்த அளவுக்கு இருக்கணும்.